ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசபேல் கடுமையான வார்த்தைகளை எலியாவுக்கு விரோதமாய் சொல்லுகிறார். என்னவென்றால், நாளை இந்த நேரத்தில் எலியாவின் கதையை முடிக்க போகிறேன் என்று இந்த செய்தியை ஒரு ஆளிடத்திலே சொல்லி அனுப்புகிறாள். அந்த அனுப்பப்பட்டவன் வந்து எலியாவின் இடத்துல இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே எலியா அதை கேட்டு சோர்ந்து போய் ஒரு சூறை செடி கீழே போய் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், போதும் ஆண்டவரை, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் படுத்துக் கொள்ளுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய தூதனை